போதை ஆசாமிகள் கஞ்சா போதை தலைக்கேறி பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தோப்பில் கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலமர்காடு. இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுல இரண்ட வளர்த்து எடுத்திருக்கு. ஒன்னு சாராயம், இன்னொன்னு சூதாட்டம். தமிழ்நாட்டு இளைஞர்களை எல்லாம் குடிகாரர்களையாகவும் சூதாடிகளாகவும் மாற்றுறதுதான் இந்த 3 ஆண்டு ஆட்சியினுடைய சாதனையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த இளைஞர் சமுதாயம் பாழா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி தன்னுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு அருவாளை தூக்கிக்கிட்டு நிக்கிறான். இந்த போதையினால, குடியினால இன்னைக்கு திருட்டு அதிகமாயிருக்கு, ரவுடிசம் அதிகமாயிருக்கு, கொள்ளை அதிகமாயிருக்கு, சட்ட ஒழுங்கே சீர்குலைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கிறப்ப மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்கு. இதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்கணும் என்பதற்காகத்தான் சாராயத்தை ஒழிக்கணும், போதை இல்லாத மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றணும்னு போராடிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அடிமட்டத்துல வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை தலைக்கேறி நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்ன்ற எதுவுமே தெரியாம இன்னைக்கு அருவாளை தூக்கிக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் குடும்பம் இதெல்லாம் எங்கோ ஏதோ ஒரு மூலையில நடக்கிறக்கூடிய இந்த மாதிரியான சம்பவத்திற்கும் ஆட்சியரை நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆட்சியர் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிறாங்க. சரி, சம்பவத்துக்கு ஒரு கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி பெருமத்தூர் பகுதி. புவனகிரியிலிருந்து சேத்தியத்தப்பு சாலையில புவனகிரியை ஒட்டியே இருக்கக்கூடிய பகுதி. சம்பவ தினத்தன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நிர்வாகி பூராம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த விஜய் அவர்களும் மற்றும் அவருடைய நண்பர்கள், பெருமாத்தூரை சேர்ந்த 2 நண்பர்களும் சாலை ஓரத்துல உரையாடிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு பகுதியில். அப்பொழுது அங்க வழியாக வந்த 7 இளைஞர்கள், போதை தலைக்கேறி இருந்த இளைஞர்கள் அவர்களோட தொந்தரவு செய்து அவர்களோடு வீண் விவாதத்துல ஈடுபட்டு அந்த விவாதம் என்பது பெரும் சண்டையா போய் முடிஞ்சிருக்கு. அந்த பெரும் சண்டை எதுல போய் முடிஞ்சிருக்குன்னா அந்த போதை ஆசாமிகள் இருக்காங்கல்ல 7 பேர், அவர்கள் பெட்ரோல் வெடிகுண்டுகளை தயாரிக்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அருவாளை கையில எடுத்துக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்பது அங்க மிகப்பெரிய பரபரப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த 7 பேருமே இளைஞர்கள். அந்த 7 இளைஞர்களும் எதனால அவர்களை தாக்குனாங்க? ஏதாவது அவர்களுக்குள்ளார கடன் பிரச்சனை இருந்துச்சா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சா, இல்ல குடும்ப பிரச்சனை இருந்துச்சா, இல்லைன்னா முன்பகை ஏதாவது இருந்துச்சானா எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லை. போதை மட்டும்தான் அங்க அடிப்படை காரணமா இருந்திருக்கு. அந்த போதை தலைக்கேறி அந்த போதைக்கு அடிமையான அவர்கள் என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்ன்றது தெரியாம அவர்கள்ட்ட பொம்பு வளர்த்து வீண் சண்டை வளர்த்து அவர்களை அறிவாளை விட்டுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆவடியில ஒரு சம்பவத்தை கூட நம்ம பார்த்திருந்தோம். சாலை ஓரத்துல இருந்த போதை ஆசாமி நடுரோட்டுக்கு வந்து காரில மறிச்சு கட்டகையால தாக்குறதும், அங்க சாலையில போயிட்டு இருந்த ஒரு இருசக்கர வாகனத்துல போன பெண்மணியை தாக்க முயற்சிக்கிறப்ப அந்த வாகனம் கீழ் இடறி விழுந்து அதுல இருந்து பச்சை புள்ள மயங்கி விழுந்து அந்த பச்சை புள்ளியை ஆஸ்பத்திரி கூட்டு போன கொடுமையெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இப்படியாக அமைதியாக வாழக்கூடியவர்களும் இப்படி போதைக்கு அடிமையான இளைஞர்கள் வீணாக சண்டை வளர்த்து சச்சரவு செஞ்சு தாக்க முற்படுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமையா இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் இங்க மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா அது மட்டும் இல்ல. நீங்க பாமக நிர்வாகி தாக்கப்பட்டாரே அதனாலதான் பேசுறீங்களா? இல்லவே இல்லை. மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமக காரங்களை பாதுகாக்கணும் போதைக்கு எதிராக புறப்பட்டு வரல. இன்னொன்னு குறிப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் அத்தனை சமுதாயத்தவர்களும் இருக்கிறாங்க. இதுல என்னன்னா வியப்பளிக்கக்கூடிய சமுதாயம் தான் ஒண்ணு அதை செஞ்சிருக்கு. அதுல தாக்குன சமுதாயம். நாங்கெல்லாம் அந்த சமுதாயம் இப்படியாகலாம் இருக்குமா என்று நாங்க சிந்திச்சோம். அந்த சமுதாயம் தான் தாக்கியிருக்கு. சாதி மதம் கலந்து ஒன்னே ஒரு இடத்துல எல்லாம் ஊடுருவி இருக்குன்னா இந்த சாராயமும் போதையும் தான் ஊடுருவி இருக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரியில சரளமா கஞ்சா கிடைக்குதுன்றாங்க. அது எப்படி கிடைக்குது? மூளை முடுக்களை எல்லாம் கஞ்சா கிடைக்குதுன்றாங்க. இந்த கஞ்சாவினால தினந்தோறும் எத்தனை பேர் கிறுக்கு பிடிச்சு போய் திரியிறான். நாளைக்கு இந்த மண்ணை ஆள போறவன் தானே, அந்த குடும்பத்தை காப்பாற்ற போறவன் தானே. அவனுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு? கல்வி கற்க வேண்டிய வயசுல கஞ்சா அடிச்சுட்டு நிக்கிறானே, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த தாக்குதலை விடுங்க.
இந்த தாக்குதல்ல தாக்கப்பட்டவர்கள் நிச்சயமா மீண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருத்தருக்கு காதல் அடிபட்டிருக்கு, ஒருத்தருக்கு தலையில பயங்கரமான ஆயுதங்களால வெட்டுப்பட்டு இருக்கு. இருந்தாலும் கடவுள் அனுகிரகத்தினால அவர்கள் உயிர் பிழைத்திருக்கிறாங்க. இனிமேலாவது இதுமாதிரின்ற சம்பவங்கள் நடக்காம பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கா இல்லையா? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கா இல்லையா? காவல்துறையினர், எனக்கு தெரியும் காவல்துறையினர்கள் இந்த கஞ்சா ஒழிக்கிறோம், சாராயத்தை ஒழிக்கிறோம்னு தினந்தோறும் ஏதாவது ஒரு நடவடிக்கையில இறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மீறியும் இது எப்படி பெருகுது, அதை எப்படி கண்காணிக்கணும்? ஏதேனும் திட்டமிடல் வேண்டாமா? இதை தடுக்க வேண்டாமா? இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டாமா? அதற்கான முன்முயற்சியை இந்த ஆட்சியில இருக்கிறவங்க எடுக்கணும். காவல்துறையினருக்கு முழு சுதந்திரத்தை இதுல கொடுக்கணும். எந்த ஒரு தலையீடும் இல்லாம காவல்துறையினரே சுதந்திரமா கஞ்சா விற்கிறவனை கைது பண்ணலான்னு போனா கூட அதுல ஏதேனும் ஒரு அரசியல் தலையீடு இருக்கு, வெளிப்படையா இருக்கு. அந்த எந்த அரசியல் தலையிடும் இல்லாம காவல்துறையினரை சுதந்திரமா செயல்பட விட்டாலே இந்த கஞ்சா ஒழிஞ்சிடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.